Hello everyone, today we are going to see 40 daily use sentences. Let's get started. சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, நீ ரொம்ப தந்திரமான ஆள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா நீ ரொம்ப தந்திரமான மனுஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூ ஆர் அன் எக்ஸ்ட்ரீம்லி கன்னிங் மேன் அப்படின்னு சொல்லலாம். யூ ஆர் அன் எக்ஸ்ட்ரீம்லி கன்னிங் மேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப தந்திரமான ஆள் அப்படின்னு மீனிங். சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்துக்கு கூட டக்கு டக்குன்னு கோபப்பட்டுக்குவாங்க. அது அவங்களோட நேச்சுரல் ஹேபிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி முன்கோபக்காரங்களை சொல்கிறதுக்கு ஷீ இஸ் வெரி ஷார்ட் டெம்பர்ட் அப்படின்னா அவர் ரொம்ப முன்கோபக்காரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் வெரி ஷார்ட் டெம்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் யாரை நம்புறது அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் யாரை நம்புவது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹூம் கேன் ஐ ட்ரஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். நான் யாரை நம்புறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹூம் கேன் ஐ ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சீரியஸாக ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். நம்ம வீட்டில் இருக்கிற பர்சன் யாராவது ஏதாவது ஒரு குறும்புத்தனம் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த டைமில் நம்ம சீரியஸாக ஒர்க் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி குறும்பத்தனத்தை இனிமேல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டூ சச் அ மிஸ்டேக் அகைன் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி குறும்பு மீண்டும் செய்யாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டூ சச் அ மிஸ்டேக் அகைன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்கள் மேனேஜர் உங்ககிட்ட ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க. அந்த ஒர்க் உங்கள் மேனேஜர் பார்த்தும் அதை ரொம்ப ஹாப்பி, அந்த ஒர்க் பண்ணதில் அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. அந்த பணி நீங்கள் பண்ண அந்த வேலை ரொம்ப மதிப்பிற்குரியதாக பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்போது உங்கள் மேனேஜர் உங்ககிட்ட சொல்லலாம், யுவர் ஒர்க் இஸ் praiseworthy அப்படின்னா உன்னோட பணி பாராட்டத்தக்கது அப்படின்னு மீனிங். உன்னால் அதில் இருந்து தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் அப்படின்னு சொல்லலாம். இதிலேருந்து உன்னால் தப்பவே முடியாது, யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் 1990 இங்கே தான் வசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹி ஹாஸ் பீன் லிவிங் ஹியர் சின்ஸ் 1990 அப்படின்னு சொல்லலாம். ஹி ஹாஸ் பீன் லிவிங் ஹியர் சின்ஸ் 1990 அப்படின்னா அவர் 1990 இங்கே வசிக்கிறார். என்னோடய அம்மா என் உடம்பை பற்றி ரொம்ப கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மை மதர் இஸ் ஒரீட் அபவுட் மை ஹெல்த். என்னோடய அம்மா என்னோடய உடல்நிலையை பற்றி கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மை மதர் இஸ் ஒரீட் அபவுட் மை ஹெல்த். அந்த பொண்ணு டான்ஸ்லலாம் கை தேர்ந்தவள் அப்படின்னு சொல்லுவோம்ல, இல்லை ரொம்ப நல்ல அதை பற்றி நுணுக்கமான விஷயங்களை கூட தெரிஞ்சுக்கிட்டவங்க, ரொம்ப தேர்ச்சி பெற்றவ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் வெல் வேர்ஸ்ட் இன் டான்ஸ் அப்படின்னா அவள் நடனத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவள், இல்லை நடனத்தில் ரொம்ப கை தேர்ந்தவள் அப்படின்னு மீனிங். ஷீ இஸ் வெல் வேர்ஸ்ட் இன் டான்ஸ். நம்ம வாழ்கிறதுக்காக உழைச்சி தான் ஆகணும், இல்லைனா நம்ம பிழைப்புக்காக உழைக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வி மஸ்ட் ஒர்க் இன் ஆர்டர் டு லிவ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிழைப்புக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வி மஸ்ட் ஒர்க் இன் ஆர்டர் டு லிவ். தயவு செஞ்சு கொஞ்சம் கதவை திறப்பியா அப்படின்னு சொல்கிறதுக்கு வில் யூ ப்ளீஸ் ஓப்பன் தி டோர் அப்படின்னு சொல்லலாம். தயவு செஞ்சு கதவை திறப்பியா அப்படின்னு கேட்குறதுக்கு வில் யூ ப்ளீஸ் ஓப்பன் தி டோர். சில பேர்கிட்ட நம்ம சொல்லுவோம், நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஐ ஹாவ் ஹியர்ட் அ லாட் அபவுட் யூ அப்படின்னு சொல்லலாம். நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் ஹியர்ட் அ லாட் அபவுட் யூ அப்படின்னு சொல்லலாம். நீ அதை நம்பலையா அப்படின்னு கேட்குறதுக்கு டோன்ட் யூ பிலீவ் இட் அப்படின்னு கேட்கலாம். நீ அதை நம்பலையா அப்படின்னு கேட்குறதுக்கு டோன்ட் யூ பிலீவ் இட் அப்படின்னு கேட்கலாம். அவன் ஒரு சாப்பாட்றாம அப்படின்னு சொல்லுவோம், நம்ம நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற பர்சனை பார்த்து. இல்லைன்னா இப்போ சரியான அவன் ஒரு பெருந்தீனி அப்படின்னு சொல்லுவோம், நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க எனி டைம். ஸோ அந்த மாதிரி பர்சனை சொல்லும்போது ஹீ இஸ் அ glutton அப்படின்னு சொல்லலாம். glutton அப்படின்னா அவன் ஒரு சாப்பாட்றாம அப்படின்னு மீனிங். ஹீ இஸ் அ glutton அப்படின்னா அவன் ஒரு சாப்பாட்டு ராமன், இல்லைனா அவன் ஒரு பெருந்தீனி அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பிஹேவியர் நம்மக்கிட்ட சரியாக இருக்காது. அப்போ நம்ம உன்னோட நடத்தையை மாற்று, இல்லை சேஞ்ச் பண்ணிக்கோ உன்னோட பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மென்ட் யுவர் பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். மென்ட் யுவர் பிஹேவியர் அப்படின்னா உன் நடத்தையை சரி செய், இல்லை உன்னோட கேரக்டரை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு மென்ட் யுவர் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி பேசாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்பீக் லைக் திஸ் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி பேசாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்பீக் லைக் திஸ். ஈவினிங் ஆகிடுச்சு போய் விளக்கேற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு லைட் தி லேம்ப் அப்படின்னு சொல்லலாம். விளக்கேற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு லைட் தி லேம்ப் அப்படின்னு சொல்லலாம். நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு யூ ஆர் unnecessarily worried அப்படின்னு சொல்லலாம். நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டுட்ருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் unnecessarily worried அப்படின்னு சொல்லலாம்.
சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது. ஸோ சரியான அவளால் ஒரு தொல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து she is a nuisance அப்படின்னு சொல்லலாம். அவள் ஒரு தொல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு she is a nuisance அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பிடிவாதமாக இருக்காத, இல்லைனா அடம் பிடிச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து டோன்ட் பி ஸ்டபன் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் பி ஸ்டபன் அப்படின்னா பிடிவாதமாக இருக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பி ஸ்டபன் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துல வளையல் வச்சுட்டோயோ, என் வளையலை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்போது அதுக்கு வந்து டிட் யூ see my bangle anywhere, எங்கேயாவது என்னோடய வளையலை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் யூ see my bangle anywhere அப்படின்னு கேட்கலாம். ஒரு ஷாப்லேருந்து ஒரு நியூ ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அது வாங்கின ஒரு 2-3 டேஸ்லேயே அது சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ ரிட்டன் அந்த ஷாப்புக்கு போய் வந்து நான் அந்த ஷாப்பில் தான் இந்த ஃபோனை வாங்கினேன், பட் அதை வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ பாட் திஸ் ஃபோன் ஃப்ரம் யுவர் ஷாப், இட் டசன்ட் ஒர்க் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லலாம். தொலைபேசியை நான் உங்கள் கடையிலேருந்து தான் வாங்கினேன், பட் இது வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ பாட் திஸ் ஃபோன் ஃப்ரம் யுவர் ஷாப், இட் டசன்ட் ஒர்க் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லலாம். தயவு செஞ்சு எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து கெட் மீ a glass of water ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். தயவு செஞ்சு எனக்கு ஒரு கிளாஸ் வாட்டர் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் மீ a glass of water ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து வாட் a shame அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு அவமானம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் a shame அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு செருப்பெல்லாம் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு தைச்சி தருவாங்கள்ல, அந்த தொழிலை செய்கிறவங்களுக்கு பேர் வந்து காப்லர். இப்போ அவரோட அப்பா வந்து ஒரு காப்லர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிஸ் ஃபாதர் இஸ் அ காப்லர் அப்படின்னு சொல்லலாம். அவரோட அப்பா வந்து ஒரு செருப்பு தைப்பவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிஸ் ஃபாதர் இஸ் அ காப்லர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து புடலங்காய் கறி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ லைக் ஸ்னேக் கர்ட் கறி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு புடலங்காய் கறி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ லைக் ஸ்னேக் கர்ட் கறி அப்படின்னு சொல்லலாம். சில பேர் மூக்குத்தி பார்த்தீங்க அப்படின்னா டிசைனாக போட்டிருப்பாங்க. உன்னோட மூக்குத்தி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யுவர் நோஸ்பின் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம். நோஸ்பின் அப்படின்னா மூக்குத்தி. உங்கள் மூக்குத்தி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யுவர் நோஸ்பின் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம். 2 வீக்ஸாக வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து ஐ ஹாவ் been ill for 2 வீக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் 2 வாரமாக உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் been ill for 2 வீக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து இட் இஸ் வெரி கோல்ட் அவுட் சைடு அப்படின்னு சொல்லலாம். வெளியில் ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் வெரி கோல்ட் அவுட் சைடு அப்படின்னு சொல்லலாம். அவள் வந்து அந்த வேலையை செய்ய போதுமான அளவு புத்திசாலிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு she is not clever enough to do it அப்படின்னு சொல்லலாம். அவள் அந்த வேலையை செய்ய போதுமான அளவு புத்திசாலிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு she is not clever enough to do it அப்படின்னு சொல்லலாம். நீ என்னை விட புத்திசாலி அப்படின்னு சொல்கிறதுக்கு you are wiser than I அப்படின்னு சொல்லலாம். என்னை விட நீ வந்து புத்திசாலி அப்படின்னு சொல்கிறதுக்கு you are wiser than I அப்படின்னு சொல்லலாம். கழுத மாதிரி கத்தாத அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட பேச்சு வழக்கத்தில், அதுக்கு வந்து டோன்ட் ப்ரே லைக் டாங்கி அப்படின்னு சொல்லலாம். கழுத மாதிரி கத்தாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ப்ரே லைக் டாங்கி அப்படின்னு சொல்லலாம். ப்ரே அப்படின்னா கழுத கத்தும்ல, அந்த சவுண்டு அது கத்துறது தான் வந்து ப்ரேன்னு சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் ப்ரே லைக் டாங்கி அப்படின்னா கழுத போல் கத்தாத. டை யோர் ஷூலேசஸ், உன்னோட ஷூலேஸ்களை கட்டு. டை யோர் ஷூலேசஸ், உன்னோட ஷூலேஸ்களை கட்டு. உன்னோட ஷூ லேஸ் வந்து கட்டாமல் இருக்குது அப்படின்றதுக்கு சரியான இங்கிலீஷ் சென்டென்ஸ் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ரைட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்மளோட வீடியோ வந்து ரெகுலராக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் இதுக்கான கரெக்டான இங்கிலீஷ் சென்டென்ஸ் நான் நம்மளோட ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்களா என்னன்றதை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து உங்களோட ஷூ லேஸ் வந்து கட்டாமல் இருக்குது அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் சென்டென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ரைட் பண்ணுங்கள். சில சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஒரு பொலைட்டான வேலை பேசும்போது இன்னுமே அது கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் மூவ் அ பிட் அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் நகருங்க அப்படின்னு மீனிங். ப்ளீஸ் மூவ் அ பிட் அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் நகருங்க அப்படின்னு மீனிங். அது எனக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் டசன்ட் மேட்டர் டு மீ அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் டசன்ட் மேட்டர் டு மீ அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல்
ஒரு தயவு காட்ட மாட்டாங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஹார்ட்லெஸ், சரியான ஹார்ட்லெஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட இதயம் இல்லாதவன் மாதிரி நடந்துக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து சொல்கிறதுக்கு டோன்ட் பி ஸோ ஹார்ட்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இதயம் இல்லாதவனா இருக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பி ஸோ ஹார்ட்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்த்டே டெக்கரேஷன் அந்த டேபிள் மேலெலாம் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருப்பாங்க. ஸ்ப்ரிங்கிள் அப்படின்னா தூவியிருப்பாங்க. ஸோ நீ ஏன் வந்து அந்த ரோஸ் பெட்டல்ஸ் அந்த டேபிள் மேலே தூவக்கூடாது அப்படின்னு கேட்குறதுக்கு ஒய் டோன்ட் யூ ஸ்ப்ரிங்கிள் சம் ரோஸ் பெட்டல்ஸ் ஆன் தி டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நீ சில ரோஜா இதழ்களை வந்து அந்த மேஜை மீது தூவக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒய் டோன்ட் யூ ஸ்ப்ரிங்கிள் சம் ரோஸ் பெட்டல்ஸ் ஆன் தி டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஐ திங்க் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் வில் fizzle out quickly அப்படின்னா fizzle out அப்படின்னா ஒரு கலைஞ்சு போகிறது, ஒரு ஒன்றும் இல்லாமல் சிதைஞ்சு போகிறது, அதுதான். ஐ திங்க் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் வில் fizzle out quickly அப்படின்னா அவங்க நட்பு வந்து சீக்கிரமாக வந்து சிதைஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ திங்க் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் வில் fizzle out quickly அப்படின்னு சொல்லலாம். தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லுவோம்ல, கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவன் நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ இஸ் pretending டு பி நைஸ் அப்படின்னு சொல்லலாம். அவன் நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ இஸ் pretending டு பி நைஸ் அப்படின்னு சொல்லலாம். pretend அப்படின்னா நடிக்கிறது. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இஃப் யூ நியூ ஹியர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். இந்த வீடியோ உங்களோட இங்கிலீஷ் ஜேர்னியில் ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருந்ததுன்னா கிவ் எ thumbs up. நான் உங்கள் மகம் கானா சகோத்ரி.